வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எஸ்ஆர்டிவ்ஸ் தமிழ் சேனல். நான் எஸ்ஆர்டிவ்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு க்ரீன் கலர் கேபினெட்டில் ஒரு பில்டு வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த ஒரு பில்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எடிட்டிங்காக இல்லை வந்து கேமிங்காக அந்த மாதிரி எதுக்காகவும் கிடையாது. முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்தட்டிக்ஸ்க்காக மட்டும்தான் இந்த ஒரு கேபினெட்டில் பில்டு பண்ணணும்னு கொஞ்சம் ஆசை இருந்துச்சு. ஸோ அதனால் நான் கேபினெட் வாங்கி வச்சேன். ஸோ அதனால் ஏன் பில்டு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பில்டு வந்து பண்ணுறோம். பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா காம்பனன்ஸோட அதை அழகுபடுத்துகிற பொருட்கள் வந்து விலை அதிகமாக இருக்கும் இந்த பில்டில். ஸோ பார்த்திங்கனாவே தெரியும் உங்களுக்கு, MSIயோட B365M போர்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9th ஜென்ரேஷன் சப்போர்ட் பண்ணக்கூடிய போர்டு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 9th ஜென்ரேஷன் ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணிப்போம். ஸோ எல்லாமே வந்து ஓல்டு தான். இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணி ஒரு பில்டு பண்ணலாம் அப்படிங்கிறதுனால தான் இந்த பில்டு வந்து பண்ணேன். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த கேபினெட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா எல்லா டைமும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் அண்ட் பிளாக் அந்த மாதிரி தான் பண்ணுறோம், இல்லை ஒயிட் தீம்டு ஏதாவது ஒன்று பண்ணுறோம். ஸோ ஏன் நம்ம வந்து பச்சை கலரில் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இந்த கேபினெட் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ அதனால் வந்து இந்த பில்டு வந்து நம்ம பண்ணுறோம். ஸோ இந்த பில்டு முடிக்கும் போது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வருது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். ஸோ எனக்கு ரொம்ப வந்து எக்ஸைட்டடாக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக எவ்வளோ அழகாக வரப்போகுது அப்படிங்கிறது. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்க அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஃபியூச்சரில் நான் போடக்கூடிய எக்ஸைட்டிங்கான வீடியோஸ்க்குலாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட இன்ஸ்டாகிராமோட லிங்க்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக செக் பண்ணி பாருங்கள். அங்கே இதுக்கு வரதுக்கு முன்னாடியே அப்டேட் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ இன்னும் நீங்கள் வந்து அப் டு டேட்டாக இருக்கலாம். அதே மாதிரி வந்து பல விஷயங்கள்லாம் அங்கே நான் வந்து அப்டேட் பண்ணுவேன். ஸோ டெஃபினட்டாக செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கார்டோட லிங்க் எல்லாமே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த பிசி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வந்து கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட் தீம்டான ஒரு பிசியை நம்ம வந்து கண்டிப்பாக ரெடி பண்ணுவோம். ஸோ இந்த பில்டில் யூஸ் பண்ணுற காம்பனன்ட்ஸ் பற்றி பேசிடுவோம். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டீப் கூலோட மேக் கியூப் 110 கேபினெட் இது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் இருக்குது, பிங்க் இருக்குது, ஒயிட் இருக்குது, பிளாக் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து க்ரீன் தான் வாங்கியிருக்கேன். ஸோ க்ரீன் சூப்பராக இருக்குது ஆக்சுவலி. பிகாஸ் பார்த்திங்கன்னா வெளியே ஒரு கலர் உள்ளே ஒரு கலர் ரொம்ப செமையாக இருக்குது. அப்புறம் மேக்னெட்ஸ்லாம் வந்து வச்சு இந்த சைட்டில் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பல பொருட்கள் வந்து போட போகிறோம். சிலது பழசு, சிலது வந்து அதாவது யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது, சிலது வந்து பார்த்திங்கன்னா புதுசு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த போர்டு வந்து என்கிட்ட இருந்துச்சு. ஸோ அதனால் இது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா MSIயோட B365M Pro VDH போர்டு. ஸோ இது வந்து ஆக்சுவலி வந்து ஒரு என்ட்ரி லெவல் போர்டு தான். பட் ஸ்டில் நிறையா வந்து இதில் வந்து விஷயங்கள் இருக்குது. அதுவும் இல்லாமல் அதை பற்றி பேசக்கூடிய டைம் கிடையாது. பிகாஸ் இருந்தால் என்ன, இல்லாட்டி என்ன, ஃபுல் அண்ட் ஃபுல் அழகாக தான் பண்ணுறோம் நம்ம. ஸோ அதனால் இந்த போர்டு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஜஸ்ட் டப்பா தான். ப்ராசஸர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்கிட்ட இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு i5யோட 9400F ப்ராசஸர். ஸோ என்னோடய பழைய சிஸ்டமில் இருந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ப்ராசஸர். ஸோ சும்மா இருந்துச்சு. ஸோ அதனால் இதில் போட்டு விடலாம் அப்படிங்கிறதுக்காக இதில் வந்து போடுறோம். ஸோ இது ரெண்டுத்து கூடயும் பேர் பண்ண போகிறது 6600XT. ஸோ RX அதாவது பார்த்திங்கன்னா அவங்களோட சீரீஸில் ஒன் ஆஃப் த பட்ஜெட் கார்டு இப்போ ரீசெண்டாக வந்தது. ஸோ AMDயோட Radeon RX 6600XT MSI Gaming X எடிஷன் வந்து இது. ஸோ இந்த கார்டு தான் வந்து இதில் யூஸ் பண்ண போகிறோம் ஆக்சுவலி. ஸோ இந்த கார்டு நான் வந்து வாங்கினேன். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் கண்டிப்பாக நீங்கள் பார்க்க மாட்டீங்க. பிகாஸ் இது வந்து பெர்ஃபார்மன்ஸ்க்காகவோ வேறு எதுக்காகவோ பில்ட் பண்ணப்பட்டது கிடையாது. பட் கண்டிப்பாக இந்த கார்டுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்டும் கம்பேரிசன் டெஸ்ட்டும் கண்டிப்பாக வந்து வரும். ஸோ அந்த ஒரு வீடியோ வரும்போது இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். நல்லா இருந்ததுனால தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ லெட்ஸ் see இது எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இது வந்து இன்னும் கார்டு வந்து பிரிக்காத ஒரு பாக்ஸு. ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலி மெயின் காம்பனன்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 650 வாட் பவர் சப்ளை ஃப்ரம் ஆன்டெக் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஒரு காம்பனன்ஸ் தான் மெயினாக இருந்தது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னென்ன அடிஷ்னல் காம்பனன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லியாண்டியோட யூனிஃபேன் SL120 இருக்குது. ஸோ இந்த ஃபேன் வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஃபேன் வந்து ஆல்மோஸ்ட் இந்த போர்டோட காஸ்ட்லி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கேபிள் மாடல் இருக்குது. ஸோ இது வந்து இதுதான் என்னால் மேட்ச் பண்ணி வாங்க முடிஞ்ச ஒரு கேபிள். ஸோ கொஞ்சம் டார்க் க்ரீனாக தான் இருக்குது நம்மளுக்கு. பட் ஸ்டில் இது வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த கேபிள் மாடல் நான் வந்து வாங்கியிருக்கேன். அண்ட் ஈஸ்போர்ட்டோடது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 240GB SSD அண்ட் 1TB ஹார்ட் டிஸ்க் வந்து இதில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் ரேம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து Trident Z RGB G-Skillோட Trident Z RGB. ஸோ ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ரேம். எனக்கு ரொம்பவே வந்து இந்த ரேம் பிடிக்கும். ஸோ இந்த ரேமும் இருந்துச்சு, அதனால் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஒரு 3600 MHz ரேம். பட் தேவையே இல்லை. 2666 தான் இது சப்போர்ட் பண்ணும். ப்ராசஸரும் அவ்வளோதான் சப்போர்ட் பண்ணும். பட் ஸ்டில் லுக் மேட்டர்ஸ், அதுக்காக நம்ம வந்து அதை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா RGB ஸ்ட்ரிப். ஸோ இது வந்து டீப் கூலோட RGB ஸ்ட்ரிப். ஸோ 2 ஸ்ட்ரிப் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ 2 RGB ஸ்ட்ரிப். பட் ஒன்று தான் யூஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் நம்ம யூஸ் பண்ணி எது அழகாக இருக்குது அப்படிங்கிறத. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிஃபால்ட் கூலர் யூஸ் பண்ணால் நல்லா இருக்காது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஒயிட் போடலான்னு பார்த்தேன். பட் ஒயிட் வந்து மேட்ச் ஆகாது, ஒயிட் வேணாம் அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த ஒரு கூலர் வந்து என்கிட்ட இருந்துச்சு. பட் இதில் என்ன ஒரு டிஃபால்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெட் கலர் லைட்டு தான் இருக்கும்.
ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா இருக்குன்னு பார்ப்போம். இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது மாற்ற வேணால் ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம இன்றைக்கி பண்ணக்கூடிய பில்டோட காம்பனன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து பில்டை ஒரு டைம் லேப்ஸ் மாதிரி நம்ம வந்து பார்த்துருவோம். ஸோ கைஸ் பில்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து வந்துச்சு. முன்னாடியே நம்ம வந்து பார்த்தோம் ஆக்சுவலி ஜிபியூக்கு வந்து இவங்க வந்து சாக் ப்ராக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ இப்போ வந்து இன்னொன்று, ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதாவது பின் சைடு காட்டுறேன். ஸோ பின் சைடு வந்து பார்த்திங்கன்னா இங்கே 4 ரப்பர் ஃபீட்ஸ் இருக்கு இல்லையா, அதே மாதிரி இங்கே ஒரு 4 ரப்பர் ஃபீட்ஸ் இருக்குதாங்க. ஸோ இங்கே இருக்குது இல்லையா. ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டி மாட்டுறதுக்காக. ஸோ அதுவும் இல்லாமல் எஸ்எஸ்டி எப்படி மாட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்ம சிம்பிளாக இருக்குது. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் கொடுத்துட்றாங்க. ஸோ உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு நீளமாக ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இது வந்து கொடுத்துட்றாங்க நம்மளுக்கு. ஸோ இது எதுக்கு அப்படின்னா எனக்கு தெரில, பட் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்மளோட எஸ்எஸ்டியோட பின்னாடி ஸ்க்ரூ பண்ணணும். ஸோ இந்த எஸ்எஸ்டி பார்த்திங்கன்னா நான் வந்து பின்னாடி ஸ்க்ரூ பண்ணியிருப்பேன். ஸோ மேலே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்க்ரூ பண்ணியிருப்பேன். ஸோ அதே மாதிரி இதையும் வந்து ஒரு சைடில் நம்ம வந்து ஸ்க்ரூ பண்ணணும். ஸோ 3 சைடு ஸ்க்ரூ பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு சைடு ஸ்க்ரூ பண்ணுறேன். ஸோ ஸ்க்ரூ பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் எஸ்எஸ்டி பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ 4 சைடு ஸ்க்ரூ இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கேபினெட்டில் நம்ம வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இங்கே அட்டாச் பண்ணாலும் சரி, இங்கே அட்டாச் பண்ணாலும் சரி. இப்போ நம்ம வந்து இங்கே அட்டாச் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஜஸ்ட் அந்த ரப்பர் இதில் வந்து நீங்கள் அலைன் பண்ணிவிட்டு புஷ் பண்ணிங்கன்னா போதும், ஃபிக்ஸ் ஆகுது. வரல, இங்கேயும் வரல, செம்ம டைட்டாக இருக்குது, சூப்பராக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இவ்வளோ வந்து ஈஸியான ஒரு மெத்தட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு இதுவும் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் தான் வந்து ஒரு கேபினெட் வந்து இன்னும் ஹையர் லெவலுக்கு எடுத்துகிட்டு போவோம். ஸோ இந்த கேபினெட் கிரேட். So guys, finally it's time to unbox the 6600 XT game MSI ஓட gaming X variant. So இப்போ வந்து unbox பண்ணிடலாம். ஸோ கைஸ் இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பில்டு முடிச்சிட்டோம். ஸோ இதுக்கு பதிலாக நாக்டோவா ஃபேன் மாற்றலாம், அதாவது நாக்டோவா கூலர் போடலாம் அப்படின்னு இருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி போட முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஸோ அப்படியே வந்து வச்சுருக்கோம் நம்ம. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு ஆன் பண்ண போகிறோம். ஸோ ஆன் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துவோம். ஆல்ரெடி வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பியூட்டிஃபுல்லாக தான் இருக்குது. பட் எனக்கு வந்து இந்த கூலர் தான் கொஞ்சம் இரிட்டேட் பண்ணுது. பட் மற்றபடி எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் கேபிள்ஸ் ஆடாக இருந்தாலும் பட் ஸ்டில் இட்ஸ் குட். ஒரு மாதிரி அதாவது எல்லா கேபிள்ஸும் மேட்ச் ஆகிறதுனால ஒரு மாதிரி நல்லா இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான். அதுவும் இல்லாமல் நம்ம வந்து RGB ஸ்ட்ரிப்ஸ் வந்து மேலேயும் சைட்லேயும் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஆன் பண்ணி பார்ப்போம் ஆன் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது. ஸோ எஸ் ஆன் ஆயிடுச்சு. ஸோ வந்து ஆன் ஆகி அந்த ஃப்ளோரசன் க்ரீனில் வந்து எலிமினேட் ஆகும்போது ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது.
ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தோட லைட் சிங்கிங் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை வந்து கஸ்டமைஸ் பண்ணி அதுக்கப்புறம் உங்களை வந்து இந்த பிசியோடு உங்களை பார்க்குறேன் நான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலர்ஸ் எல்லாமே வந்து அதாவது லைட்ஸ் எல்லாமே வந்து சிங்க் பண்ணியாச்சு. ஸோ சிங்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரிப்ஸும் நம்மளோட ரேமும் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூயிஷ் க்ரீன் மாதிரி எரியுது. அதே மாதிரி நம்மளோட லியான்லி ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா ரெயின்போ கலரில் வச்சுருக்கோம். பட் எனக்கு வந்து ஒரே ஒரு பார்ட் ஆடாக இருக்கிறதுனா இது மட்டும்தான். ஸோ கொஞ்சம் ஒரு நாட் மேட்சிங் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நாட் 2 போட்டிருக்கணும், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி முடியல. இந்த பர்டிகுலர் க்ரீன் கேபிள் வாங்கினதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா இது வந்து க்ளோ ஆகும் அப்படிங்கிறதுனால தான். ஸோ அந்த ஒரு லைட் பட்டோன்னே அதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து ரொம்ப ஹையாக இருக்கிறதுனால ரொம்ப அழகாக ரொம்ப ஒரு சூப்பராக விசிபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு பட்ஜெட்டில் நீங்கள் வந்து பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இவ்வளோ அழகான ஒரு பிசி தாராளமாக வந்து பில்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய அஸ்தட்டிக்ஸ் பேஸ் பண்ணி பிசி ஏதாவது வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கூட ட்ரை பண்ண பார்க்குறேன் நான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மேலே கேபினட்ஸ்லாம் ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சு அந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட்டான ஒரு பீசிஸ்லாம் வந்து ட்ரை பண்ணுவோம் கண்டிப்பாக. ஸோ உங்களுக்கு வந்து என்ன தீம்டான என்ன ஒரு கலரில் பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் வந்து வேறு ஒரு வீடியோவாக கண்டிப்பாக வரும். 6600 XT. ஸோ இந்த கார்டு வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக அதோட பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் பார்க்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் போடுற வீடியோஸ்க்குலாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. டிஸ்கார்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. அப்புறம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.